இந்த தருணம் 1917 இந்த தருணங்கள் எல்லாம் முதல் உலக போர் நடந்து கொண்டிருந்த தருணம். போட்டி, பொறாமை, சண்டை, சச்சரவுகள். எனவே உலகம் அமைதி இழந்து காணப்பட்டது. உலகமானது தீய சக்தியினுடைய மொத்த உருவத்திலே மூழ்கி இருந்தது. தீமை, சாத்தான் தலைவிரித்தாடிய ஒரு தருணம். எனவே இந்த சாத்தானுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். உலகம் சண்டை சச்சரவிலிருந்து நீங்கி, குழப்பம் நீங்கி அமைதி பெற வேண்டும் என்பதற்காக இந்த பாத்திமானை காட்சி கொடுக்கின்றார். காட்சி கொடுத்து அவருடைய காட்சியிலே முக்கியமான செய்தி அன்பும் எச்சரிக்கையுமாக இருக்கிறது. ரஷ்யா மனம் திரும்ப வேண்டும். இந்த உலக நாடு அமைதி பெற வேண்டும். நீங்கள் இப்படியே சண்டை போட்டுக்கொண்டே இருந்தால் மனிதகுலம் முழுவதும் அழிந்துவிடும். இது உங்களை படைத்த கடவுளுக்கு நீங்கள் பெருத்த அவமானத்தையும் மிகுந்த மனவேதனையும் கொடுத்து விடுகிறீர்கள். ஆதி பெற்றோர்கள் முதலிலே ஒரு மனவேதனையை கொடுத்தார்கள். தான் படைத்த பிள்ளைகளை பராமரித்து எல்லா நன்மைகளையும் கொடுத்து ஏதேன் தோட்டத்திலே உயர்வான இடத்திலே வைத்தார். ஆனால் படைத்த அந்த முதல் பெற்றோர்களே படைத்தவனுக்கு, படைத்த பரமனுக்கு எதிராக துரோகம் செய்தார்கள், தவறு செய்தார்கள், பாவம் செய்தார்கள், கட்டளையை மீறினார்கள். எனவே அது ஒரு பெரிய தழும்பாக கடவுளுக்கு ஏற்பட்டது. எனவே இந்த தழும்பை கடவுளால் தாங்க முடியவில்லை, மனவேதனை அடைந்தார். எனவே இந்த பாவம் முதலாக நான் அன்பு செய்து மனிதனை படைத்தேன், இவர்கள் பாவம் செய்து விட்டார்கள். எனவே இது தலைமுறை தோறும் கடத்தப்படக்கூடிய ஜென்ம பாவமாக, பிறப்பு நிலை பாவமாக இது மாறுகிறது. எனவே இப்படிப்பட்ட கால சூழ்நிலைகளிலே முதல் உலக போரும் இப்படிப்பட்ட ஒரு தீமை பெருகி போகிவிட்டது. கடவுளுடைய மனம் குமுறுகிறது. எனவே அந்த கடவுள் தனது தாயான அன்னை மரியாளை உலகத்திற்கு அனுப்பி சாந்தப்படுத்துகின்றார், அமைதிப்படுத்துகின்றார், இந்த உலகத்தை சீர்படுத்துகின்றார். சண்டை சச்சரவு எல்லாம் நீங்கி சமாதானமாக வாழ வேண்டும், குடும்பங்கள் அமைதியை பெருக வேண்டும், மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக மாற வேண்டும் என்பதற்காக தேர்ந்தெடுத்தார். இந்த நற்செய்தியை நாம் வாசித்தோம். யோவான் 16:20 உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். இப்பொழுது அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். போர்கள் நடக்கும் பொழுது நாம் பார்க்கலாம், எங்கு பார்த்தாலும் அழுகையும் புலங்கும், ரத்தம் நதியாக ஆறாக பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்ற தருணங்கள். இப்பொழுது கூட போர் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு காட்சி அன்னை மரியாளுக்கு தேவை. எனவேதான் அன்னை மரியாள் ஆலயங்கள் அங்கங்கு நாம் செல்லும் பொழுது அது கொஞ்சம் தணிந்து கொண்டிருக்கிறது. நிச்சயம் நாம் உலக அமைதிக்காக அந்த அன்னை மரியாள் போர் நிறுத்தப்பட்டு எல்லோரும் அமைதியாக வாழ வேண்டும் என்று உதவி செய்வார். எனவே இத்தகைய அந்த முதல் உலக போர் தீமைகள் பெருகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணம். கடவுளே தேவையில்லை, கடவுள் நம்பிக்கையே இல்லை, கடவுளே இந்த உலகத்தில் இல்லை, கடவுள் இல்லாமல் நாங்கள் வாழ முடியும், அந்த அளவிற்கு மனிதர்கள் தலையெடுத்து விட்டார்கள். ரஷ்யா மனம் திரும்பவில்லை, நாத்திக நாடாக இருந்தது. இன்னும் நிறைய நாடுகள் சேர்ந்து கொண்டு நாங்கள் முன்னேறிவிட்டோம், எங்களுக்கு படைபலம் இருக்கிறது, எங்களுக்கு நிறைய